சன்னா மசாலாக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பெரிய வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் 4. கொண்டக்கடலையை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்ச கொண்டக்கடலை வந்துட்டு 1 கப்பு வரும், இல்லை மேக்ஸிமம் 1.25 கப்பு வர வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஊற வச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கொண்டக்கடலை நம்ம போட்டோன்னா கிரேவி வந்து நிறைய கிடைக்காது, ஃபுல்லாகவே சன்னா மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து 1 கப் வர மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா 1.25 கப்பு வர மாதிரி எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் 1.5 கப். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சன்னா மசாலாவுக்கு தக்காளி வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஜிஞ்சர் சின்னதாக ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 8-10 பல்லு வந்திருக்கும். இந்த பூண்டை வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம், இதில் கூட குறைச்சி போட்டுக்கலாம். ஜிஞ்சர் வந்துட்டு இவ்வளோ பூண்டுக்கு இத்தனோண்டு எடுத்தால் போதும். ஏன் சொல்கிறேன்னா, ஜிஞ்சர் அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற காரத்தன்மை வந்துட்டு தனியாக தெரியும். மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் ஏன் எல்லாத்துலேயும் குழம்பு மிளகாப்பொடி சேர்க்குறேன் அப்படின்னா, அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால தான் குழம்பு மிளகாப்பொடியும் சேர்த்து நான் போடுறேன். கொஞ்சமாக நமக்கு மஞ்சத்தூள் தேவை. எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, ஏலக்காய், ஒரு கிராம்பு போதும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு 3, ஏலக்காய். நெக்ஸ்ட்டு ஜீரக பவுடர் இருந்தால் ஜீரக பவுடர் ஃப்ரை பண்ணுறப்ப சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜீரகம் வந்துட்டு இதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு இது எல்லாமே வந்துட்டு தனியாக நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த சன்னா மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கொண்டக்கடலை எடுத்து வேக போட்டுக்கலாம். இந்த சன்னா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சன்னாவை 2 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தவா சூடானோடனே நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம இந்த ஆனியன் எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஆனியனுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு வரணும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுல தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த கலர் மாறணும். இந்த ஆனியனும் நமக்கு வந்துட்டு குவான்டிட்டி வந்து கம்மியாகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கணும். ஆனியன் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆனியன் வதக்கிறப்போ நம்ம சால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஆனியன் சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம வதக்கிறப்பையே மசாலா அரைக்க வேண்டிய எல்லா பொருளையும் இதிலேயே போட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். அதாவது அந்த ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாமே இதோடையே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தனியாகவும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னா மசாலா பொருள் எல்லாத்தையும் இந்த வெங்காய தக்காளி வதக்கிறப்பயே சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கண்டிப்பாக 10 to 15 minutes எடுத்துக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு இந்த அளவுக்கு. ஸோ இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காய தக்காளியை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே வானலில் இப்போ தவா சூடான உடனே நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சோம்பு, பிரியாணி இலை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதை வதக்கியாச்சு, அதனால இப்பவே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பிளெயின் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, நமக்கு அப்பதான் திக்னஸ் கொஞ்சம் கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர். மசாலா எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டை தான் தனியாகவும் அரைச்சிக்கலாம், இல்லைனாக்கா நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைக்கிறப்பையும் நம்ம அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்குறப்ப உப்பு சேர்த்துருப்போம், அதையும் கால்குலேட் பண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வேஸ்ட் ஆக்காம இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க, இதுல தான் வந்து எல்லா சத்தும் இருக்கும், டேஸ்டும் இருக்கும். அதனாலதான் கொண்டக்கடலை வேக வைக்கிறப்போ கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் அப்படின்னு சொன்னேன். எக்ஸஸா தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி கிரேவியோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது நல்லா வதக்கி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் கொதிச்சு இறக்குனாவே போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம லெமன் வந்து கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவு நீங்க கிரேவி பண்ணீங்கன்னா ஹாஃப் லெமன் வந்து கரெக்டா இருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி நீங்க லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சன்னா மசாலாவை நம்ம வந்து பவுல்ல சர்வ் பண்ணிக்கலாம். இதுல லைட்டா கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி வந்துட்டு தூவிக்கிறேன். இப்ப நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க பூரியோட சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரெசிபீஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.